விஜயுடைய சுற்றுப்பயணம் சென்ற முறை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கூட்டங்கள் இருந்தது. திருச்சி, அதுக்கு அடுத்தது வந்து அரியலூர் மாவட்டங்களா போயிட்டு வந்தாரு. இன்றைக்கு பார்த்தோம்னா நாகை மாவட்டம், அதுக்கு அடுத்தது வந்து திருவாரூர் மாவட்டம், கட்டுக்கடங்காத கூட்டங்களா இருக்கு. விஜயனுடைய அரசியலை பத்தி என்னப்பா நினைக்கிறேன்? அவனு நினைக்கிறது ஒண்ணும் இல்லை அங்கிள். ஆக்சுவலா வந்து அவர் வந்து சினிமால இருந்து அவர் அரசியலுக்கு வராரு. யாரு வேணா அரசியலுக்கு வரலாம். ஆனா அரசியலுக்கு வந்துட்டு அவர் என்ன, அவருடைய பரப்புரை என்னவா இருக்கு, கொள்கைகள் என்னவா இருக்கு, நமக்கு எதுவுமே தெரியல இல்லையா? சும்மா ஒரு கூட்டத்தை மட்டும் வச்சுட்டா நம்ம வந்து ஜெயிச்சிடலாம்லாம் இல்லை. எம்ஜிஆர் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் கட்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா, எனக்கு ஃபுல்லா டீப்பா எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச வச்சு சொல்றேன். எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து படிப்படியா மேல வந்து டிஎம்பி கட்சியில இருந்து ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு அவர் முதலமைச்சர் ஆனார். இவர் வந்து எந்த அரசியல் நோக்கமும் இல்லாம சும்மா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அன்னைக்கு சிஎம் ஆயிடலாம்னா அது பிராக்டிக்கலா அது முடியாது. இல்ல, உங்களை போல இளைஞர்கள் தானே அவர் ஏராளமா சுற்றி இருக்காங்க. நீ அந்த இளைஞர்கள் அவங்களுக்கே அரசியலை பத்தி தெரியாது, அதுதான் உண்மை. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து எஜுகேட் ஆவாங்களா ஆகலன்னு எனக்கு தெரியல. நான் அவங்களுக்கு விஜய் அண்ணாவை பத்தி நான் தப்பா தான் ஒன்றும் பேசல. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அரசியல் வேற, சினிமா வேற இல்லையா? சினிமால வந்து சிகரெட் அடிக்கிறது, எப்போடுறவன வெட்டுறவனு சொல்லிடலாம். ஆனா அரசியல அப்படி பண்ண முடியாது. இவர் வந்து அதனாலதான் உதய அண்ணா கிட்ட கூட ஒருத்தர் வந்து கேட்பாரு, இது விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க பாத்து, விஜய் அண்ணா வந்து இந்த மாநாட்டுல ஒண்ணு பேசினாரு, என்ன பேசினாரு தெரியுமா? அவர் சொல்லுவாரு, சினிமா செய்தியில நான் பாக்குறது இல்ல, நக்கலா பேசிட்டு போவார். அப்படிதான் இருக்கு. சினிமாவை பாக்குற மாதிரிதான் அரசியல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய நட பாவனை, அவருக்கு அரசியல் என்னன்னே தெரியல. இப்போ இவரை தவிர்த்து இவரு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா உங்களுக்கு தெரியுமா? நீங்க வந்து குஷி ஆனந்த்னு சொல்றீங்க, அவர் ஏற்கனவே எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. அவர் எங்க, அவர் யாரு, அவர் கூட இருக்கிறவங்க யாரு, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? அவங்க என்ன, அவங்களுடைய கொள்கைகள் என்னன்னு யாருக்குமே ஒண்ணுமே தெரியலையே. பெரியார் கொள்கையை நாங்க பேசுவோம், அண்ணா கொள்கையை நாங்க பேசுவோம் தான் இருக்கிறாங்க தவிர்த்து ப்ராப்பரான ஒரு நாலேஜா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்ல. நான் அவரை தப்பா பேசல, ஓட்டு போட்டுடலாம், பிரச்சனை. அவர் என்ன சொல்ல வராருன்னு இருக்கும்ல. இப்பவும் நாளைக்கு ஒரு படம் விஜய் அண்ணா ஒரு படம் ரிலீஸ் பண்ணா நான் போய் ஃபர்ஸ்டா போய் டிக்கெட் வாங்கி பார்ப்பேன். பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கி பார்த்துருவேன். ஆனா அவர் சொல்ல வருது என்னன்னு எனக்கு புரியல. இப்ப கூட வந்தாரு, திருவாரூர்ல பேசுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன பேசுறேன்னு தெரியல. வராது, நீங்க உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் நீங்க இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏதோ குற்றச்சாட்டு வைக்கணும், பேசணும்னு சொல்லி பேசுற மாதிரி இருக்கு தவிர்த்து ப்ராப்பரான மெசேஜ் கன்வே ஆகல. இன்னும் வந்து அவருக்கு வந்து அரசியல் இன்னும் ஆழமா வந்து பதிவு பண்ணல என்று அவருடைய வார்த்தைகள். கண்டிப்பா. நீங்க வந்து என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க விஜய? எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க? அவர் பேசாம நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு அவர் போயிடலாம்.